இப்ப ரீசெண்டா என்ன படம் லாஸ்டா பாத்தீங்க? அமரன். அமரன் படம். சோ இப்போ காமனா ஒரு படத்தை வச்சுப்போம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ இப்படி மாத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், நான் டைரக்ட் பண்ணா ஒருவேளை மாத்திருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு படம் என்ன படம்? அமரன் படத்துல முகுந்த் வரதராஜன் இறக்காம இருந்திருந்தா அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பான். அவர் இறக்காம இருந்து அவரு கடைசியில கீழே விழாம வந்து வீட்டுக்கு வர்றத வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு ஆர்மி மேன் ஆகாம இருந்த மாதிரி இருந்தாலும் ஒரு இதா இருந்தது, எமோஷனா இருந்திருக்கும், நல்லாவும் இருந்தது. பட் அந்த 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 ரியல் லைஃப்ல முகுந்த் வரதராஜ் வந்து இறந்துருவாரு. பட் அது சினிமால அதுதான் காமிச்சிருக்காங்க. சோ அதையா நீங்க மாத்தினீங்க? இல்ல, அவர் இறக்காம இருக்கிற மாதிரி காட்டணும்னு நான் நினைப்பேன். அதான். ஆனா உண்மை என்னன்னா, அது இறந்ததுனாலதான் அந்த படமே வந்து இன்னைக்கு வர ஓடிச்சு, மக்களால பேசப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இருந்தாலும் ஆர்மி மேன் ஹீரோஸ், இப்போ சூப்பர்மேன் சாக மாட்டாரு, ஸ்பைடர்மேன் சாக மாட்டாரு, பேட்மேன் சாக மாட்டாரு. அது மாதிரி நம்ம 90s கிட்ஸுக்கு ஒரு ஹீரோஸ் வந்து சாகாம இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயமா. சோ அதனால அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படியே இருக்கு. கட் பண்ண வேணாம், கட் பண்ண வேணாம், அப்படியே இருக்கு. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்ல, ஆகல. ஓகே. உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் ஒருத்தவங்க இருப்பாங்களா? உங்களுக்கு எந்த ஹீரோயின் மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஹீரோயின் மாதிரி அது எக்கச்சக்கமா இருக்கு. ஹீரோ மாதிரி நம்ம பொண்ணு பார்க்க முடியாது. ஹீரோயின் மாதிரி தான் பார்க்க முடியும். எக்கச்சக்கமா இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கா? சரி, ஒரு பொண்ணு தாங்க. ஹைட்டுக்குன்னா நம்மளுக்கு அனுஷ்கா மாதிரி இருந்தா. ஹைட்டுக்கு அனுஷ்கா, வெயிட்டுக்கு சைக்கிளா சொல்ல முடியாது. நீங்க அதெல்லாம் ரிட்டையருக்கு சார். சரி, இல்ல அவங்க வயசுல பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, லேடிஸ். அதனால அது கிடையாது. பொண்ணா கொஞ்சம் பார்த்து லட்சணமா இருந்தா போதும். சரி, வாழத்துக்கு ஹைட்டு, வாழத்துக்கு அதாவது அவங்க கேரக்டர் வைஸ் யார மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்க? கேரக்டர் எங்க அம்மா மாதிரி இருக்கும். உங்க அம்மா மாதிரி. அதாவது நம்ம முதல்ல ஹீரோயின் சொல்லும் போது எங்க அம்மாவும் எனக்கு ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி தெரியுமா? அதுதான் உண்மையில பெரிய விஷயம். ஓகே. சோ உங்க வாழ்க்கைய ஒரு டைரக்டர் படமாக்க போறாங்க அப்படின்னா எந்த டைரக்டர்கிட்ட உங்க வாழ்க்கையை கொடுப்பீங்க? அந்த லெவலுக்கு எல்லாம் பெரிய இதெல்லாம் இல்ல, ஏதோ ஒரு வாழ்க்கை வரலாறு, இந்த டைரக்டர் தான் என் வாழ்க்கை இருந்தாலா எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். பாலா தான். ஏன்னா அவ்வளவு சோகமான இருக்கு, நல்லதே நடக்கல, பாலாவே இருக்கட்டும். பாலா இப்ப வணங்கான் படம், அதனால சோகத்தின் உச்சியே எடுத்துருவாங்க. முழுக்க முழுக்க வாழ்க்கையில சோகமாதான் இருக்கு. அது நீங்க பாலாவே எடுத்து அவர் இன்னும் சோகமாக்கிட்டு சோகமா இருக்க முடியாது, நல்லா கொண்டு போவாரு. நல்லா கொண்டு போவாரு. ஏன்னா அப்பதான் நடந்துட்டு இருக்கு, சொல்ல முடியும். ஆனா